வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஈஸியான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறது. இந்த சிக்கன் ஃப்ரை வந்து உங்களுக்கு எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு, பிரியாணிக்கு, வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் பிரியாணி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இந்த சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், போனோடு எடுத்திருக்கேன். 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வெட்டிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் 1 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம். மசாலா வறுக்கும் போது ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கணும். முதல்ல இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய், அப்புறமா 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்லோவில் வச்சு இன்னும் 1 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக கலர் மாறினா போதும், அது வரையும் வறுத்துக்கிட்டா போதும். காரம் இன்னும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் 5லேருந்து 6 கூட சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் மீடியமாக தான் இருக்கும், நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இது ஆறிட்ட பிறகு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். இதை அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். பாருங்கள், வதக்கியாச்சு 1 நிமிஷம் போல். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்ட பிறகு சிக்கன் வந்து அந்த எண்ணெயிலேயே தான் வேகணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியிலையும் எண்ணெயிலேயே தான் வேக வைக்கணும். அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மசாலா கூட. இப்போ பாருங்கள், இதை மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிக்கனை வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், தண்ணியே நான் ஊற்றலை. இப்போது இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வறுத்ததை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சிக்கன் பீஸ்லேயும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவை. இப்போ பாருங்கள், எல்லா சிக்கன் பீஸ்லேயும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறக்கூடாது, நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ
இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணணும். ஃபுல் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பேனில் எந்த மசாலாமே இல்லை. இந்த மாதிரி சிக்கனோட எல்லாமே சேர்ந்து வரணும், ஒன்றா சேர்ந்து இருக்கணும். இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.